Good morning. Welcome to my channel Trade with Base. Nifty இந்த பிளேஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் ஹேண்டிலே அதே பிளேஸ்ல இதாக இருந்துட்டு இருந்துச்சு. ஓகே, நான் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இங்கே 500 இருந்தனால 23,500 இருந்தனாலையும் இதில் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். இது வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் 23,400. அதுக்கு முன்னாலேயே அது இதில் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இதில் 10 பாயிண்ட்ஸ் தான் வந்துச்சு, புக் பண்ணல. அகெயின் இந்த பிளேஸ் போகும்போது 10 பாயிண்ட்ஸ் லாஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதில் 2 டைம்ஸ் நான் அதில் ட்ரேட் எடுத்திருந்தேன். 9:15க்கும் எடுத்திருந்தேன், 9:16க்கும் எடுத்திருந்தேன். ஸோ இதில் செகண்ட் டைம் எடுத்ததை இந்த பிளேஸ் வரும்போதே ஸ்டாப் லாஸில் புக் பண்ணிக்கிட்டேன். ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் புக் பண்ணியிருந்தேன். தென் ரிமைனிங் இருக்கிறது இந்த பிளேஸ் பக்கத்தில் வச்சு புக் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் புக் பண்ணியிருக்கோம். ஒரு 30 பாயிண்ட்ஸும் 40 பாயிண்ட்ஸும் புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது 23,300 வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் முன்னாலே ஒரு 40 பாயிண்ட்ஸும் 30 பாயிண்ட்ஸும் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். 153 பக்கத்தில் பை பண்ணியிருந்தேன். 183க்கும் 200க்கும் செல் பண்ணியிருக்கேன். ஆர்டரில் பார்த்துக்கலாம். 9:15க்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். 10:1க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 லாட் எடுத்திருந்தேன் 153க்கு. எகெயின் 23,150 புட் ஆப்ஷனும் 2 லாட்டு 124க்கு பை பண்ணியிருந்தேன். அதனால் அது செல் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே 116க்கு 8 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் புக் பண்ணிக்கிட்டேன். தென் ரிமைனிங் இதை வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸும் 40 பாயிண்ட்ஸுமா புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதோட ப்ராஃபிட்டு 8,612 வந்துருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.